வணக்கம். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது வந்து மணப்பாறையில் வினோத்குமார் சார் அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து ரூ. 4000 ரூ. 4500 அந்த மாதிரி கரண்ட் பில் வருது. அதனால் 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கோம். பஜாஜ் ஃபைனான்ஸில் நம்ம லோனுக்கு ட்ரை பண்ணோம். அவங்களுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் 1,89,000 வரைக்கும் அவங்களுக்கு உடனடியாக 2 நாளில் லோன் கிடச்சிது. அதுக்கப்புறமா அவங்க மீத தொகையை வந்து கையிலேருந்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு ரூ. 21,000 கையிலேருந்து செலவழிக்கிறபடி ஆயிடுச்சு. அப்போது 10 அடி உயரத்துக்கு நம்ம வந்து ஹைட்டான ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் இந்த சோலார் பேனல்லேருந்து. அதில் வந்து ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் அதிகபட்சமாக அது எந்த அளவுக்கு அந்த பிரதிபலிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோவாட்லேருந்து 5 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிடுது. 3 கிலோவாட்லேருந்து 15 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, அடிப்பக்கம்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. அடிப்பக்கம் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். அடிப்பக்கம் அந்த அளவுக்கு தூசி படியாது. மேல் பக்கம் மட்டும்தான் தூசி நல்லா படியும். அதனால் மேல் பக்கத்தை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கனாலே மிக தெளிவான உற்பத்தி இருக்கும். அதனால் சோலார் பேனல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது மேல் பக்கத்தை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சோலார் பேனல் ஏற்கனவே போடுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ரூ. 4,000 ரூ. 4,500 கரண்ட் பில் வந்துச்சுன்னா அதுக்கு 3 கிலோவாட் சோலார் பேனலே போதும். அதுவே கரெக்டாக இருக்கும்.